வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேசிய விருது பெற்ற இயக்குனர் துரை அவர்கள் காலமாயிருக்காரு. இவர் பசி என்கிற படத்தின் மூலம் அதனால் ஒரு மிகப்பெரிய அளவில் கவரப்பட்டார் என்றே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு நடிகர் யார், அது மட்டும் இல்லாமல் இவர் எத்தனை திரைப்படங்கள் திரை இயக்குனராக இருந்திருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் இறப்பதற்கான காரணமும் மருத்துவ அறிக்கையும் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இது மாதிரியான உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை பார்த்தீங்கன்னா ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிய வரும். வாங்க அந்த இயக்குனர் யார், அவருக்கு என்னாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பசி உட்பட பல திரைப்படங்களுக்கு ஒரு திரை இயக்குனராக இருந்திருக்கிற துரை அவர்கள் பார்த்தீங்கன்னா காலமாயிருக்காரு. இவருக்கான வயது அப்படிங்கிறது 84 அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. தமிழ், மலையாளம், ஹிந்தி போன்ற பல திரைப்படங்களில் ஒரு திரை ஆசிரியர் இருந்து தமிழில் ஒரு மூத்த திரை ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 47 திரைப்படங்களுக்கு ஒரு திரை இயக்குனராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் மலையாள திரைப்படங்களில் ஒரு மிகப்பெரிய கதை ஆசிரியராகவும் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இந்த நிலையில் தயாரிப்பாளரும் திரை இயக்குனராகவும் இருந்திருக்க துரை அவர்கள் கலைமாமணி விருது மட்டும் பெற்றது இல்லாமல் பசி அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக 2 தேசிய விருதுகளையும் பெற்றுள்ளார். கடந்த 1979ஆம் ஆண்டு வெளியான இந்த படம் சிறந்த நடிகருக்கான படமாக மட்டும் இல்லாமல் சிறந்த திரைப்படமாக இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தது. மேலும் தமிழக அரசின் திரைப்பட விருதுகளும் இந்த படத்துக்கு குவிந்தன என்று சொல்லலாம். நடிகர் விஜயின் சோபா இவர்களின் நடிப்பில் வெளியான ஒரு மிகப்பெரிய படம் தான் அதுனா பசி. இந்த படம் அப்போ காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றது என்று சொல்லலாம். தமிழ், மலையாளம், கன்னடம் போன்ற பல மொழிகளும் இந்திய அளவில் மிகப்பெரிய படங்களை இவர் இயக்கியிருக்காரு. இதுக்கான தேசிய விருதுகளும் இவர் பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. பசி என்கிற திரைப்படத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி காண்பது மூலமாக இவர் வெளி உலகத்துக்கு தெரிய வந்தார் என்றே சொல்லலாம். இந்த ஒரு திரைப்படமானது இவர் ஒரு பன்முகத்தன்மை வெளிக்கொண்டது. அவளும் பெண்தானே, ஆசையும் 60 நாள், பாவத்தின் சம்பளம், ஒரு வீடு உலகம், கீஞ்சான் போன்ற பல திரைப்படங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு இவர் கொண்டு சென்றுள்ளார் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இவர் இயக்கிய பசி படம் தான் இவருடைய பன்முகத்தன்மையை அதன் மூலமாக வெளிக்கொண்டு இவருடைய திரை உலகத்தில் கொண்டு வந்தது என்றே சொல்லலாம். இவருக்கு மனைவி, 2 மகன்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த நிலையில இவர் கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா உடல்நிலை குறைவால் சிகிச்சை பெற்று வந்திருந்தாரு. இந்த நிலையில இன்று இருந்திருக்காரு. இந்த ஒரு செய்தியை அவங்க மனைவி அவர்கள் வெளியிட்டாங்க. இப்போ திரையுலக ஒரு சில இவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இப்படி இருக்கும் நிலையில இவர் ஒரு பெருமையை வெளிசாட்டும் விதமாக தமிழக அரசு 1977ஆம் ஆண்டு ஒரு வீடியோ ஒரு உலகம் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு இவருக்கு தமிழக விருதானது வழங்கப்பட்டது. 1982ஆம் ஆண்டு இவருக்கு கலைமாமணி விருது வழங்கப்பட்டது. இருந்தாலும் கூட பசி அப்படிங்கிற திரைப்படம் இன்றளவும் இவருடைய திரைப்படமாக கொண்டாடப்பட்டு வருது. துரை அவர்கள் மறைந்தாலும் கூட அவர் என்றென்றும் அவரோட படத்தின் மூலமாக கொண்டாடப்படுவார். இவருடைய உடல் திருவள்ளூர் மேம்பட்ட இடத்துல வைக்கப்பட்டுள்ளது. நாளை இவரோட உடலானது அகற்றம் செய்யப்பட்டோம் அப்படின்னும் இப்போ ஒரு சில திரை பிரபலங்களை இவங்களுக்கு அஞ்சலி செலுத்தி வராங்க அப்படின்னு சொல்லப்பட்டாரு. இவருடைய வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கும் இவரது வெற்றியை பற்றி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸ் தெரிவிங்க.